வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் 24 செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு. மீட்டியாகொடை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். உந்துருளியில் பிரவேசித்த இருவரினால் குறித்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் கணவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். தங்காளி போலீஸ் பிரிவின் பொலன்மார்வ வடக்கு பகுதியில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தங்காளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பொன்றில் இருந்து விழுந்து உயிரை மாய்த்து கொண்ட மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணை கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பின் பிரபல தமிழ் பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்று வந்த குறித்த மாணவி மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரது மரணத்துக்கு ஆசிரியர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தி சமூக ஊடகங்களில் செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக காவல்துறை உத்தியோகபூர்வமான பதில் எதனையும் வழங்கவில்லை. எனினும் சம்பவம் தொடர்பாக கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் 6ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு வேதன குறைப்பின்றி விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதே நேரம் பல்கலைக்கழகங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. அத்துடன் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கும் குறித்த தினத்தில் விடுமுறை வழங்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஹகிசோ ரபாடா பொழுதுபோக்கிற்காக ஊக்க மருந்தினை பயன்படுத்தியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கமைய கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஹகிசோ ரபாடா குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்தின் ஊடாக ரபாடா வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பதல் காவல்துறை மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கமைய குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை அம்பலாங்கொடை கொஸ்கொட பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ ஜெயவர்த்தன பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவனை தாக்கிய 6 மாணவர்கள் வகுப்புகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பகடிவதையை எதிர்த்ததற்காக குறித்த மாணவர் தாக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. குறித்த மாணவன் தற்போது வெலிகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பந்தப்பட்ட மாணவர் கோமாகம போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமான மாணவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. 2022ஆம் ஆண்டு அறகலிய காலப்பகுதியில் தீ வைப்பால் தமது வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக முன்னாள் பிரதேச சபை மற்றும் நகர சபை உறுப்பினர்கள் 92 பேர் 62 கோடி ரூபாவை இழப்பீடாக பெற்றுக் கொண்டுள்ளதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் கொருணை ஹோனபொல பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வைத்து அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜேதிச இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணம் கந்தர் மடத்தில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. வணக்கம். இன்று முதலில் வருகை தந்திருக்கின்ற ஊடகவியலாளர் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக இன்று இந்த முக்கியமான செய்தியாளர் மகாநாடு
அந்த மாநாட்டை நடாத்துவதற்கான காரணம் இன்று இரவோடு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன. அதன் காரணமாக தேர்தல் தொடர்பாகவும் அதே போன்று எங்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாகவும் ஆன விடயங்கள் சம்பந்தமாக பேசிக்கொள்ள வேண்டிய தேவை நிமித்தமாகவே இந்த செய்தியாளர் மகாநாட்டில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்ததன் மூலமாக இங்கிருக்கின்ற மக்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே இன்றைக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, இந்த நாட்டில் இனவாதத்தை இல்லாதொழிக்கக்கூடிய, இந்த நாட்டில் மதவாதத்தை இல்லாதொழிக்கக்கூடிய, எதிர்வரும் காலங்களில் எங்களுக்கு நம்பகமான முறையில் நம்பிக்கையான விதத்தில் வாழக்கூடிய ஒரு யாழ்ப்பாணத்தை, வாழக்கூடிய ஒரு தமிழ் மக்களை, அந்த வகையான ஒரு நாட்டினை மீட்டெடுக்க முடிவது வேறு யாருக்குமல்ல, தேசிய மக்கள் சக்தி. மக்களுக்கு அநீதி இழைத்தவர்களில் நாங்கள் ஒரு உண்மை இருக்குது. நாங்கள் இன்றைக்கு ஆளும் கட்சி, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கை மதிக்க வேண்டிய கட்சி, சட்டம் ஒழுங்கை சரிவர நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்சி. அப்போ எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கடப்பாடு தான் வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கு போலீஸுக்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டியது, லஞ்ச ஊழல் மோசடிக்கான குறைபாடுகள் இருந்து அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய வேண்டியது, அவர்களால் கைது செய்யப்பட வேண்டியதுக்கு ஏதாவது சட்ட திருத்தங்கள் செய்யணும் அதை நாங்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டியது, அதை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கான குறைபாடுகள் இருக்குமாக அந்த அவைகளை நாங்கள் செட்டி கொடுக்கணும். அப்போ இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுத்திருக்கின்றோம். எமது மண்ணை நாங்களே ஆள வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட தியாகங்கள் அர்த்தமற்று போகக்கூடாது என்று தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தோல்வி பயத்தில் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். ஊர்காவற்துறை கரம்பன் பிரதேசத்திலே நேற்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலே பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அவ்வாறு வெளியாகின்ற செய்திகளை பயன்படுத்தி அவற்றை எமக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்ற முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே உண்மையிலே அங்கே என்ன நடந்தது என்பது தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஊர்காவற்துறை கரம்பன் பிரதேசத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கட்சி ஆதரவாளர் ஒருவருடைய வீட்டிலே. அந்த கூட்டத்திலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சம்பவத்திலே அங்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களாக கடந்த காலங்களிலே இருந்த இருவர் மதுபோதையிலே வந்திருந்தனர். அவர்களுடைய செயற்பாடுகள் ஏதோ விபரீதத்தை முன்னெடுக்கும் நோக்கத்தோடு வந்திருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருந்த நிலையிலே அவர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நெருங்கி உரையாடுவதற்கு முற்பட்ட வேளையிலே அங்கு இருந்தவர்களால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். செயலாளர் நாயகத்தை நெருங்கி சென்று உரையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. அதனால் பதற்றமடைந்த கலவரமடைந்த குறித்த நபர்கள் இருவரும் தங்களுக்கு செயலாளர் நாயகத்தை சந்தித்து கலந்துரையாட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தனர். தங்களுடைய கைகளிலே கிடைத்த போத்தல்களை உடைத்து கலவரம் பண்ணி கொண்டிருந்தனர். இவை எவற்றையும் பொருட்படுத்தாத எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தான் சென்ற நோக்கத்தின் அடிப்படையில் அங்கு வருகை தந்திருந்த எங்களுடைய மக்களோடு உரையாடி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாகவும் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஏன் மக்கள் வீணைக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவுபடுத்திய பின்னர் அங்கிருந்து தன்னுடைய அடுத்த கூட்டத்திற்கான பயணத்தை ஆரம்பிக்க முற்பட்ட வேளையிலே அவர் வாகனத்தில் வெளியேற முற்பட்ட வேளையிலே அந்த வீதியால் வந்த உளவு இயந்திரத்திற்குள் முன்னால் படுத்துக்கொண்ட ஒருவர் வீதியிலே உளவு இயந்திரத்தை தடுத்து நிறுத்துவதன் மூடாக எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய வாகனத்திற்கு தடையை ஏற்படுத்த முயற்சித்திருந்தார். இந்நிலையில் அங்கிருந்த போலீசார் உளவு இயந்திரத்திற்கு குறுக்கே படுத்திருந்த குறித்த நபரை அப்புறப்படுத்தி அந்த உளவு இயந்திரத்தை செல்ல அனுமதிப்பதற்கான
ஏற்பாடுகளை செய்திருந்த போது அவருக்கு அந்த உளவு இயந்திர சில்லுகளில் அவருடைய கால்கள் சிக்குண்டு அல்லது சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் வீதியிலிருந்து உளவு இயந்திரம் அப்புறப்படுத்தப்பட்ட பின்னர் எங்களுடைய செயலாளர் நாயகம் அங்கிருந்து புறப்பட்டு வெளியேறி சென்ற பின்னர் செயலாளர் நாயகமும் அவருடன் சென்றவர்களும் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் அந்த வீட்டிற்கு சென்ற மதுபோதையில் இருந்த 2ஆம் நபர் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த அந்த குடும்பத்தினுடைய தலைவியை அல்லது அந்த பெண்மணியை தாக்கியிருக்கின்றார். இதனால் அங்கிருந்தவர்களுக்கும் இந்த தாக்குதலிலே ஈடுபட்டவர்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டிருந்த நிலையில் போலீசார் தலையிட்டு அவரை கைது செய்திருக்கின்றனர். இந்த சம்பவங்கள் அனைத்துமே போலீசாரின் கண்முன்னிலையிலேயே இடம்பெற்றிருக்கிறது. அனைத்தையும் போலீசார் அவதானித்துக் கொண்டிருந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில் ஒருவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இன்னும் ஒருவர் போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இதுதான் உண்மை சம்பவம். இந்த மண் எங்களுடைய சொந்த மண். இந்த மண்ணை நாங்கள் தான் ஆள வேண்டும். இந்த மண்ணிலே எங்களுடைய ஆட்சி தான் நடக்க வேண்டும். எங்களுடைய தலைவர்கள் தான் ஆள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய அண்ணன்மார் ஆயிரக்கணக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். ஈழவிடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டிருந்த போராட்ட அமைப்புகளின் தியாகங்களை தாங்கள் மதிப்பதாகவும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்றார். அதிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பங்களிப்பு வகிபாகமும் மறக்கப்பட முடியாது என்ற கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. உண்மையிலேயே இதய சுத்தியுடன் அவர்கள் அவ்வாறான கருத்தை வெளிப்படுத்தி இருப்பாராக இருந்தால் நாங்கள் பாராட்டுகின்றோம். கடந்த காலங்களில் மக்களின் நன்மதிப்பை இழந்தவர்கள் இன்று அரசாங்கத்தின் மீது சேறு பூசி வருவதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் விடுதலை புலிகளிடமிருந்து இராணுவத்தினால் மீட்கப்பட்ட தங்கம் மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உரிமையாளர் அல்லாத தங்கம் பொது நிதியம் ஒன்றுக்கு அளிக்கப்பட்டு அதனூடாக தமிழர் பகுதிகளுக்கான அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் எனவும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு சென்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டிற்கு எதிராக பேசியதோ செயற்பட்டதோ கிடையாது. இதனை மக்கள் அறிவர். சர்வதேச ஒப்பந்தங்களுடன் அரசாங்கம் அரசியல் விளையாட நினைத்தால் பாரதூரமான நிலைமையே ஏற்படும். மின் கட்டண அதிகரிப்பு நாணய நிதிய நிபந்தனைகளில் முக்கியமானதொன்றாகியுள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு 7 அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணியின் அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கையின் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எதிராக சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் நிறுவனம் முன்வைத்து சர்ச்சைக்குரிய பல பில்லியன் ரூபாய் உரிமை கோரல் அரசாங்கத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சீனாவின் மற்றொரு அரசு நிறுவனமான மெட்டலர்ஜிக்கல் கார்ப்பரேஷன் ஆஃப் சீனா மீதான அதிகரித்து வரும் விமர்சனங்களுக்கு மத்தியில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்ட தாமதங்கள், செலவீனங்கள் மற்றும் ஒப்பந்தம் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. சட்டத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஜூலை மாதம் மின்கட்டண திருத்தம் செய்யப்படும். குறைந்தபட்ச அளவில் மின்கட்டணம் அதிகரிக்கப்படலாம். கடந்த ஜனவரி மாதம் மின்கட்டணம் 20% குறைக்கப்பட்டது. அதிகளவான சதவீதத்தில் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது. மின்கட்டண விவகாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட தவணை விடுவிப்புக்கு தடையாக அமையாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த, மைத்ரே, கோட்டாபய மற்றும் ரணில் ஆகியோர் கடைபிடித்த கொள்கைகளையே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுத்து செல்கிறார் என்பதை தொழிற்சங்கவாதிகள் தற்போது நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள். அடிப்படை கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் தான் மக்கள் விடுதலை முன்னணி கட்சிக்குள் இருந்து ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.
உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொண்டு நியூசிலாந்து வெளிவிவகார அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் மற்றும் போலந்து வெளிவிவகார அமைச்சர் ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி ஆகியோர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவர்களின் விஜயம் எதிர்வரும் 25 மற்றும் 28 திகதிகளில் இடம்பெற உள்ளது. இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் நியூசிலாந்து, போலந்து வெளிவிவகார அமைச்சர்கள் ஈடுபட உள்ளனர். ஆஸ்திரேலிய தேர்தலில் பிரதமர் அந்தோனி அல்பானிஸின் இடதுசாரி தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலிய பொது தேர்தலின் முதற்கட்ட முடிவுகள் பிரதமர் அந்தோனி அல்பானிஸின் இடதுசாரி தொழிலாளர் கட்சி 2வது முறையாக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் வியட்நாமில் உள்ள நொய்பாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். ஜனாதிபதி இன்று முதல் 6ஆம் தேதி வரை வியட்நாமுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் குவாங்கின் அழைப்பிற்கமைய இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளது. சென்னையிலிருந்து இலங்கைக்கு நேற்று அதிகாலை வருகை தந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பயணிகள் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இந்த விமானத்தில் இருப்பதாக இந்தியாவில் இருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் விமானத்தில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரும் நாட்டிற்குள் வந்ததாக எந்த தகவலும் இல்லை என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டில் இருந்த திட்டமிட்ட குற்றவாளியான லட்டுவகந்தி சுஜீவ ருவாட் குமாரடி சில்வா லோகுபேட்டி எனப்படும் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்றைய தினம் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் அழைத்து வரப்படுவார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். லோகுபேட்டி கிளப் வசந்த கொலையில் முக்கிய சந்தேக நபராகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேகமாக 2000 ஓட்டங்களை கடந்த இந்திய வீரர் என்ற சாதனையை சாய் சுதர்சன் படைத்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியின் போது அவர் குறித்த மைல்கல்லை எட்டியுள்ளார். முன்னதாக 59 இன்னிங்ஸ்களில் 2000 ஓட்டங்களை கடந்து சச்சின் டெண்டுல்கர் இந்த சாதனையை தன்வசம் வைத்திருந்தார். இந்நிலையில் தமிழக வீரரான சாய் சுதர்சன் 53 இன்னிங்ஸ்களில் 2000 ஓட்டங்களை கடந்து சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் பகுதியில் கலாஓயாவில் நீராடுவதற்கு சென்ற நபர் ஒருவர் உயிரிழந்ததுடன் பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளார். உயிரிழந்தவர் கல்பெட்டிய பிரதேசத்தில் உள்ள 32 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சிலாபம் தெதிர் ஓயாவில் நேற்று முன்தினம் காணாமல் போன மூவரின் சடலங்களை கடற்படையினர் மீட்டுள்ளனர். கம்பகா வத்துராகம வீதியில் கினிகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனியார் பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மருந்து விலைகளை குறைக்க வேண்டியதன் அவசியம் மற்றும் அதற்கான அரசாங்கத்தின் ஆயத்தம் குறித்து சுகாதார அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் மருந்துகளின் விலைகளை குறைக்க வேண்டியதன் அவசியத்தையும் பற்றாக்குறை இல்லாமல் மருந்துகள் விநியோகத்தை உறுதி செய்வதன் அவசியத்தையும் சுகாதார அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். இத்துடன் நமது டாப் 24 செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.